ஒரைசா பிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, ஒரைசா ரீஃபைன்ட் ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு சீனியர் நியூராலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாமா? வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், போன எபிசோட்ல ரைஸ் பிரான் ஆயிலோட சிறப்பு எப்படின்னு கம்பேர் பண்ணி ஹெல்த் இஷ்யூக்கு ஒரு ஆயில் எவ்வளோ சிறந்ததுன்னு சொன்னீங்க டாக்டர். இப்போ இந்த வெஜிடபிள் ஆயிலோடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்களேன். எப்போத்துலேருந்து இந்த ஆயில் வெஜிடபிள் ஆயில் வர ஆரம்பிச்சது, மக்கள் வந்து அதை சுவைக்க ஆரம்பித்தாங்க? பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியை கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த முதல் ஆயில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படித்தேன். இது என்ன, நம்ம எப்படா ஒவ்வொருத்தரும் நம்ம ஃப்ரை பண்ண கற்றுக்கிட்டோமே, ஆதி காலத்தில் முதல்ல யார் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 760 ஆண்டு, என்ன பிசிஏ ஏசியான்னு கேட்காங்க, என்ன தெரியாது, 760 இயர்ஸில் முதல்ல எஜிப்ஷியன்ஸ் தான் வந்து இந்த ஆலிவ் கொட்டைகளை எடுத்து அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நசுக்கியிருக்கப்போ பார்த்தா அதில் ஒரு ஏதோ பிசின் மாதிரி வந்திருக்கு. அந்த பிசின் வந்து கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அப்படியே நல்லா உடச்சி பிசின் மாதிரி வந்து ஒரு ஒரு சீவ் மாதிரி ஒரு பாத்திரம், அந்த காலத்தில் என்ன பாத்திரம் இருந்தால் நமக்கு தெரியாது, ஏதோ சீவ் மாதிரி பாத்திரத்தில் போட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 நாளில் பார்த்தாக்க கீழே வந்து அப்படியே ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு வஸ்துக்கள் அதில் வடிகட்டப்பட்டிருக்கு. இதனோட அது இதுக்குள்ளே எப்படி ஆயில் மாதிரி ஆயில் நினச்சிருக்காங்களோ என்ன நினச்சா, அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துக்குள்ளேருந்து வந்திருக்குன்னு முடிஞ்சு பண்ணோடனே அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு பழவாடை வந்திருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் முதல்ல ஆதி மனிதன் காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பச்சையாக தான் மாம்சத்தை சாப்பிட்டாங்க. பச்சையாக மாம்சம் சாப்பிட்றப்போ இந்த ஹிஸ்ட்ரி சேஸ், இது நான் ஹிஸ்ட்ரியில் ரா மீட் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனோடனே சில அனிமல்ஸ் வந்து செத்து போயிடுது. அதில் அனிமல்ஸ் செத்து போய் பண்ணப்போ வந்து அந்த அனிமல்ஸ்லாம் இழுத்து அவங்க காப்பாற்ற பார்த்துருக்காங்க, முடியல. அந்த அனிமல்ஸ் பார்த்தப்போ அதனோட மீட் சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. என்னடா அது, நம்ம ரா மீட்டை சாப்பிட்டு வந்தோம், இப்போ வந்து இந்த தீ வந்து இதை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபீல் பண்ணி இது ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த காலத்து திங்க் பண்ணியிருப்பான் போலுக்கு. அந்த அனிமலில் உள்ள ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு, அந்த கொழுப்பே வந்து கொதிச்சு போய் அந்த மீட்டை வந்து பக்குவப்படுத்தி அதை ரொம்ப டேஸ்ட்டாகவும் பழைய மாதிரி பச்சையாக இல்லாமல் கடிச்சு சாப்பிடாமல் சாஃப்டாகவும் ஆகினோடனே இந்த ஆரிஜின் ஆஃப் குக்கிங் அப்போ தான் ஆரம்பிக்குது. முதல்ல இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். அதாவது வந்து மனிதன் எப்போ வந்து ஒரு பொருளை குக் பண்ண ஆரம்பித்தாங்கிறது அதில் தான் ஆரம்பிக்குது. அனிமல் ஃபேட்டில் தான் அவன் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அந்த ஆக்சிடெண்ட்டில், ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். அந்த கான்செப்டில் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து சில கிடைக்கக்கூடிய காய்கறிகள், சில மீட்டு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் இறங்கிச்சு பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம வாட்டி பார்த்தா என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே தான் நம்ம வெஜிடபிள் ஆயில் ஆரம்பிக்குது, முதல்ல ஆரம்பிக்குது. ஸோ எஜிப்ஷியன்லேருந்து. ஸோ சம்வேர் பிட்வீன் 670 to 1370 வரைக்கும் இது க்ரோத் ஆகிட்டே வருது. நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு ஆலிவ் ஆயிலை ட்ரை பண்ணி பார்த்தோன்னே மற்றபடி ஒவ்வொரு க்ரீனாக அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த பீனட்ஸை கொஞ்சம் சாகுபடி பண்ணி பார்த்து பீனட்ஸை நசுக்கி பார்க்குறான், அதுலேருந்து ஆயில் வருது, கடலெண்ணெய் வருது. நம்ம இப்போ கடலெண்ணெய் சொல்கிறோம், அவன் ஏதோ ஒரு ஆயில் பேர் வச்சுருவாவா, ஒவ்வொரு ஆயிலேருந்து பேர் வச்சுட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ ஸோ அது ஆரிஜின் வந்து இந்த மாதிரி நட்ஸில் வந்து, அப்புறம் வந்து நிறைய பிரேசில் நட் ஆயில், அப்புறம் ஆல்மண்ட் ஆயில், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை நசுக்கி பார்த்து இதில் ஆயில் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஆயிலை அவங்க ஃப்ளேவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த குக்கிங் ஆயில் ஆரிஜின் வந்து எஜிப்ஷியன்ஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பிரேசிலியன் ஜாஸ்தி, ஏன்னா பிரேசில் நட்டில் வந்து நிறைய இந்த ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி. பிரேசிலியன் கொஞ்சம், நாட் த லீஸ்ட் சைனாவில் அதே சமயம் வந்து சைனாக்காரனும் வந்து இந்த ஆயில் குக்கிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் ஏஷியா நாடு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைனாலேருந்து இது சவுத் ஏஷியா நாடு, பேங்காக், ஹாங்காங் அப்படி பரவி
கொஞ்சம் கொஞ்சமாக மலேசியா அந்த சைட்லாம் பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இந்த மாதிரி ஆயிலெலாம் கொஞ்சம் வந்துச்சு. இது வந்து ப்ராபப்ளி ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபீலிங் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த ஆயில் குக்கிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குக்கிங்லேயே எடுத்துருக்காங்க 2 வகையான குக்கிங் உண்டு. ஒன்று வந்து ஆயில் குக்கிங், அனதர் வந்து ஸ்டீம் குக்கிங். இந்த ஸ்டீம் குக்கிங் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது இன்னொரு நாள் சொல்கிறேன் எப்படி இந்த ஸ்டீம் குக்கிங்கை டெவலப் பண்ணாங்கங்கிறதுக்கு. ஸோ நம்ம ஆயில் குக்கிங் வரப்போ பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ஆயிலும் அவன் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் சப்சிக்வெண்ட்லி அந்தந்த பிளேஸில் எது ஜாஸ்தியாக விளையுதோ அந்த ஆயில் வந்து ப்ராமினென்ட் ஆகிடுச்சு. அந்த ஆயில் ப்ராமினென்ட் ஆனால் ஜெனட்டிக்கலி அவங்களுக்கு அது ஒத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேரளாவில் எடுத்திங்கன்னா கோகோனட் ஆயில் இஸ் வெரி ப்ராமினென்ட். ஏன்னா அங்கே நல்ல விளைச்சல் இருக்குது, சீப்பாகவும் கிடைக்குது. அதனால் கம்பேர்ட் இது கொலம்புல பார்த்தீங்கன்னா நிறைய கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் அங்கே இளநீர் தேங்காய் ஜாஸ்தி. அது இவ்வளோ பெருசு இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குது வேறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயிலும் வந்து ரீஜன் வைஸ் ஸ்பெஷலைஸ் ஆகி போச்சு. மலேசியாவில் எல்லாமே பாம் ஆயில், நிறைய பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ரீஜனில் விளையிற ஆயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும், ரொம்ப சீப்பாகும். அடாப்டபிலிட்டின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிலை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாடி வந்து அதை எப்படி அதை மெட்டபலைஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி அதை இது பண்ணணும், சரிப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி டெவலப் ஆகிடுது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு காமனஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன வயசில் கல்லை சாப்பிட்டாலும் கரையும்பாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் சிறு வயதில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் 1/4 கூட நீங்கள் வயசானப்பறம் சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஜெரிமானத்தன்மை எல்லாமே கொஞ்சம் குறையிறதுனால ஒரு அளவும் குறையுது, குவாலிட்டியும் குறையுது, குவான்டிட்டியும் குறையுது. ஸோ இந்த அளவில் பார்த்தா அந்த ஆயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து முதல்ல சாப்பிட்ட ஆயில் வேறு, பின்னாடி சாப்பிட்ட ஆயில் வேறு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஆயிலே ஒத்துக்காதரா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆயில் வந்து நம்ம ஓரளவு கண்டினியூஸாக எந்த வயசுலேயும் கண்டிப்பாக ஒரு அளவோடு சாப்பிட்டாகணும். ஒரு ஆயிலோட மருத்துவ குணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆயில் எடுத்துப்போமே, நம்ம வந்து இப்போ ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துப்போம். அதோட ஹெல்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் பற்றி நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஃப்ளேவரே கிடையாது, அதுக்குன்னு தனித்தன்மை கிடையாது. அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லில் அந்த ப்ரௌனாக இருக்குது மேலே இருக்குது பார்த்தீங்களா, உமியா? ஆமாம், உமி. அந்த ஹஸ்குலேருந்து தான் ஜாஸ்தி எடுக்கிறாங்க. அந்த ஹஸ்குலேருந்து தான் வருது அது. ஸோ உள்ள வீட் ஜாம் இருக்குது, அந்த வீட் ஜாம்லேருந்து வரதில்லை, ஹஸ்குலேருந்து வருது. ஹஸ்குலேருந்து அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அந்த நெல்லுக்குள்ள அதோட ஆயில் இருக்குங்கிறத இமேஜினே பண்ண முடியாது. அந்த ஹஸ்குலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்குன்னு தனி ஃப்ளேவர் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபைபர் கண்டென்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த ரைஸ் பிரான் ஆயிலுக்கு உள்ள ஒரு தனித்துவமான ஒரு இது. அதுக்கு எந்த ஆயிலையும் ஃபைபர் கிடையாது, இதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ரெண்டாவது இந்த கொழுப்பு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசுகிறேன்னு நினைக்காங்க, ஒரு தனித்தன்மை வாய்ந்த கொழுப்பு மானோ சேச்சுரேட்டட் ஃபேட், இந்த ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃபேட்டுக்கு விஞ்ஞான பேர் வந்து ஃபேட்டி ஆசிட்னு பேர். அதில் வந்து தனி கொழுப்பு பல கொழுப்புன்னு இருக்குது, மானோ சேச்சுரேட்டட் பாலிசேச்சுரேட்டட் இருக்குது. அதாவது அந்த கொழுப்புலேயே வந்து மிகவே ஒரே வகையான கொழுப்பு இருந்தால் ஒரு விதமான மருத்துவ பயன்கள், அந்த கொழுப்புலேயே பலவிதமான கொழுப்பு சேர்ந்துருந்தால் அதுக்கு ஒரு மருத்துவ பயன்கள். இப்போ ஒரே விதமான கொழுப்பு இருந்ததுனாக்க அது வந்து கொஞ்சம் நல்ல ஆயில்னாக்க ஏன்னு சொல்கிறேன். நல்ல ஆயில்னால் என்ன, அது ரொம்ப நல்லவன்னு சொல்ல முடியாது, அதனோட மருத்துவ குணங்கள்னு சொன்னேன். பாலி அன்சாச்சுரேட்டை விட பல கொழுப்பு வகைகள் சேர்ந்தது ஒரு மிக்சர், நம்ம காராபந்தி ஓமப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மிக்சரில் மாதிரி பலவிதமான ஒரு கொழுப்பு வகைகள் இருந்தால் அதனோட மருத்துவ பலன்கள் வேறு. இந்த மானோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உடம்புல வந்து நீங்கள் எல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லோரும் பயமுறுத்தி எல்லாருக்கும் லேப்காரங்கெல்லாம் வந்து சார் என்ன சார் அது 1 பாயிண்ட் கூடி போச்சு அப்படின்னு உயிரெடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த மானோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதாவது தனித்தன்மை வாய்ந்த ஒரு கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லதுன்னா அந்த கொலஸ்ட்ரால்லையே நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். இப்போ நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்,
ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. இந்த நல்ல கொலஸ்ட்ராலை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை அந்த மானோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பிரான் ஆயிலில் உள்ள மேஜர் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றது 2 ஸ்பூன் சாப்பிட்டா அதை 3 ஸ்பூன் சாப்பிடலாம். ஏன்னா பயம் இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ அந்த ரைஸ் பிரான் ஆயிலோட தன்மை கில்ட் ஃப்ரீ ஈட்டிங் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் ஜாலியாக சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், பயப்படாமல் சாப்பிடலாம். யாருக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடுமோன்னு பயந்தவனுக்கு தான் இந்த பிரச்சனையை வச்சு கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கிறவங்களை பற்றி பயம் இல்லை. ஆனால் நார்மலாக இருக்கிறவங்களும் மற்ற எண்ணெயை விட இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லபடியாக சாப்பிடலாம், பிரச்சனையெல்லாம் சாப்பிடலாம். இந்த ஒரு விஷயம் இருக்கிறப்போ பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஆயில்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம் எந்த இதில் இருக்குன்னு. ஸோ ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி உள்ள தனி மகத்துவம் மானோசாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி இருக்குது அதில். இதை தவிர லினோலிக் ஆசிட்டு, அப்புறம் நிறைய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதெல்லாம் நிறைய இருக்குது. அது பிற்பாடு அடுத்த எபிசோடில். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். இப்போது நம்ம ஃபேமஸ் செக்மெண்ட்டு, ஃபேவரட் செக்மெண்ட் டிப் ஆஃப் த டேக்கு வந்தாச்சு. இப்போ பிறந்த குழந்தைக்கே அஜீரணம்னா கூட ஓமா வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடையே நம்ம லைஃப் லாங் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து ஓமம்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அதோட மருத்துவ குணங்கள் நேயர்களுக்கு தெரியாது டாக்டர், கரெக்டாக சொல்லுங்களேன். ஓமத்தில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூளையை நரம்புகளை தூண்டும் சக்தி ஜாஸ்தி இருக்குது. அதில் அசிட்டைல் கோலின்னு ஒரு ரசாயனம் இருக்குது. அந்த அசிட்டைல் கோலின் ரசாயனம் வந்து மூளைக்கு ரொம்ப அவசியம். அந்த ஓமத்தில் வந்து அந்த அசிட்டைல் கோலின் ரசாயனம் இருக்கிறதுனால மின்சக்தி போல் ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் கரண்ட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவுது. ஸோ அந்த அளவில் பார்த்தா ஓமம் வந்து ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. அதனால் அதோடு இல்லாமல் ஜீரண சக்தியும் ஜாஸ்தி உண்டு. இந்த ஸ்பைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பைஸ்லேயும் ஒரு விதமான நல்ல குணங்கள் இருக்குது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சக்கூடாது. ஸ்பைஸுங்கிறது மருந்து. அந்த மருந்தோட அளவோடு நீங்கள் சாப்பிடணும். ரெண்டாவது டேஸ்ட், இந்த டேஸ்ட்டும் உண்டாக்குது. ஸோ இதில் இந்த அசிட்டைல் கோலின் ஜாஸ்தி இருக்கிறதுனால சில சிறுமூளை வாதங்கள், சிறுமூளை சேர்ந்த வாதங்கள், அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றோம். மூணாவது, இப்போ வந்து கொரோனா வந்ததுனால, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பிரெயினில் உள்ள சின்ன ப்ராப்ளங்களை இந்த ஓமம் சால்வ் பண்ணுதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஓமத்தை டெய்லி கொஞ்சம் தண்ணியில் போட்டு சாப்பிட்டுங்க, தயிரில் போட்டு சாப்பிடுங்கன்னு நாங்களே அட்வைஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் சுவையாகவும் இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.